வேட்டையன் படத்துடைய பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட நடிப்பில் இப்போ உருவாகி கொண்டிருக்கும் திரைப்படம் கூலி. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் அவர்கள் இயக்கிட்டு வராரு. மேலும் சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அனிருத் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறாரு. மேலும் இந்த வேட்டையன் படத்தில் சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து பேன் இண்டியன் ஆக்டர்ஸ் எல்லாருமே நடிச்சிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து இந்த படத்துடைய ட்ரெய்லர் குறித்து ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. அதுவும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அந்த ட்ரெய்லரை பற்றி என்ன சொல்லியிருக்காரு, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதாவது வேட்டையன் படம், இந்த படம் கிட்டத்தட்ட 350 கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஈட்டி ஒரு நல்ல லாபத்தை பெற்று தந்தது. அதைத் தொடர்ந்து என்னதான் இந்த படம் வசூல் ரீதியாக ஒரு நல்ல லாபம் வந்தாலும் இந்த படம் கிட்டத்தட்ட விமர்சன ரீதியாக ஒரு தோல்வியை சந்தித்தது. மக்களிடையே இது ஞானவேல் படமாகவும் இல்லை, ரஜினியோட படமாகவும் இல்லை என விமர்சனம் செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து எப்படியாச்சும் ஜெயிலர் போல் ஒரு படத்தை கொடுத்தாகணும் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ கூலி படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த கூலி திரைப்படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கெரியர்லே மிக பெஸ்ட்டான படமாக இருக்கும் என சொல்லப்படுது. மேலும் இந்த கூலி படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து ஷோபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, சத்யராஜ், ஸ்ருதிஹாசன் மற்றும் அமீர்கான் போன்றோர் முக்கியமான வேடத்தில் நடிச்சிட்டு வராங்க. அதைத் தொடர்ந்து இந்த படம் சுவிட்சர்லாந்து, தமிழ்நாடு, கேரளா போன்ற பல முக்கியமான பகுதிகளில் ஷூட்டிங்கை நடத்துகிறாங்க. இப்போ அண்மையில் தான் சென்னையில் இந்த படத்தோட ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கூடிய விரைவில் பார்த்திங்கன்னா இந்த படத்துடைய மொத்த ஷெடியூலும் முடிய போதான். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட போர்ஷன்ஸுவே கிட்டத்தட்ட ஓவர் ஆகிடுச்சான். கிட்டத்தட்ட 90% ஷூட்டிங் இந்த படத்தில் முடிச்சிட்டாங்கன்னு சொல்லப்படுது. மேலும் லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தை ஆகஸ்ட் 10ஆம் தேதி அப்படின்னா தீபாவளியை குறி வச்சு ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காராம். ஆனால் ரஜினிகாந்தோ ஆகஸ்ட் 10 தான் ரிலீஸ் ஆகணும், ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு ஆகணும் என சொல்லியிருக்காராம். அதை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய டான்ஸில் முதல் பாடல் ரிலீஸ் ஆகியிருந்தது. பாட்டை பார்த்து ரொம்பவே வியந்து போயிருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்போ 2வது சிங்கிளுக்காக ரசிகர்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட இந்த கூலி படத்தோட ட்ரெய்லர் குறித்து ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. அதாவது இந்த ட்ரெய்லர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 நிமிஷம் இருக்குமா. இந்த ட்ரெய்லரில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பக்காவாக காமிச்சிருக்காராம். அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த படக்குழுவுமே இந்த ட்ரெய்லருக்காக பயங்கரமாக உழைச்சிருக்காங்களாம். இந்த ட்ரெய்லரை பார்த்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ன சொல்லியிருக்காருன்னா, ட்ரெய்லர் பார்க்க ரொம்ப அருமையாக இருக்குது, ட்ரெய்லரே பார்க்க இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குன்னா படம் எந்த அளவுக்கு இருக்கும், கண்டிப்பாக இந்த படம் சாதனை செய்யும், 1000 கோடிக்கு மேலே வசூல் செய்ய போகிற முதல் தமிழ் சினிமா படமாக இந்த படம் இருக்கும் என சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பாராட்டியிருக்காரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கூலி படத்தோட ட்ரெய்லர் எப்படி இருக்கும்? கூலி படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.